மச்சி, இந்த சீசன் 2ஓட கதை ஆரம்பிக்குது நம்ம ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து தான். ஏன்னா நம்ம அபெக்ஸ் கம்பெனிக்காரனுங்க ஆக்சிஸ் முண்டியோடைய வேவ் வந்து திறந்துட்டானுங்க. அது ஒரு இடத்துல இருந்து தான் நிறைய ட்ராகன்ஸு நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இவனுங்க அறிவு இல்லாமல் அதை திறந்து விட்டானுங்க. அண்ட் இப்போ நம்ம காங்க வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வரப்போகிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் தானே சமாளிக்கணும், நீங்கள் எப்படா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கோபமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அடுத்த சீனில் நீங்கள் பார்த்து நம்ம கேக்கோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் இருக்கா. நிறைய டாக்டர்ஸ் வந்து அவன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஏன் பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பி அவள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. அவன் மகனை வேறு சத்தம் கொடுத்துட்டே இருக்கான். அவள் அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம போக்கிரி படத்தில் எப்படி பிரகாஷ் ராஜுக்கு ஷாக் ஆகுமோ அதே மாதிரி இவளும் ஷாக்காக இருக்கா. ஏன்னா அவள் இப்போ ஒரு ஷிப்பில் இருக்கா. இவ்வளோ பெரிய ஷிப்பை பார்த்ததுமே அவன் மெரசல் ஆகிடுறா. அப்போ தான் அவன் பையன் சொல்கிறான், இது வந்து நீங்கள் உருவாக்குனது தான், நீங்கள் மொனாக்கோடைய டீமை உருவாக்குனீங்களே, இப்போ அது பெரிய ஆர்கனைசேஷனாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெட்டும் டீமும் ஸ்கல் ஐலாண்டில் நடந்த அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு இல்லை, அதை எல்லாமே மானிட்டரில் பார்த்துட்ருக்காங்க. பிரெண்டா வந்து ஸ்கல் ஐலாண்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் டீமோடைய ஹெல்ப் கேட்டிருந்தா. ஆனால் அந்த டைமில் மொனார்க் அண்ட் அபெக்ஸ் ரெண்டு கம்பெனியுமே இந்த ப்ராப்ளம்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்ம டீம் சொல்கிறோம், நம்ம ஸ்கல் ஐலாண்ட் வந்து மனிதர்கள் போக வேண்டிய இடம் இல்லை, நம்ம எல்லோரும் அங்கே போனதுனால தான் அங்கே ஒரு பிரச்சனை ஆச்சு, இல்லைன்னா காங் வந்து கோவப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைட்லேருந்து விளக்கத்தை கொடுக்குறான். ஆனால் அப்படியே நம்ம கேட்கவும் பசங்களும் அவன் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பிரெண்டாவும் கேட்கவும் சேர்ந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க பண்ணது எல்லாமே வந்து லீயை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதான் எக்ஸஸ் முண்டியில் மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ அவனை எப்படியாவது அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும், இல்லைனா அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அவனை கொண்டுடுவாங்க. ஸோ எப்படியாவது கூடிய சீக்கிரம் அவனை வெளியே கொண்டு வரணும் தான் கேக்கோ, பிரெண்டா அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கேக்கோக்கு வந்து அவளுடைய பாஸ்ட் ஞாபகம் வருது. அப்போ லீ, கேக்கோ அண்ட் பில் இவங்க எல்லாருமே சவுத் அமெரிக்காவில் ஒரு ட்ரிப்பில் இருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களுடைய மிஷனே என்னென்னா, 200 வருஷமாக ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு ஊருக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ரீசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அவனுங்க ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச இடத்துக்கு அவனுங்க போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ அங்கே அவங்களுக்கு என்ன கிடைக்குன்றது தான் இங்கே மிகப்பெரிய சஸ்பென்ஸு. இப்போ அந்த ஊருக்குள்ளே எல்லா வீட்டுக்கும் வெளியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுடைய சிம்பால் ஒன்று உங்களுக்கு பார்க்குறது கிடைக்கும். அது வேறு யாரும் இல்லை, டைட்டன் எக்ஸோடைய கண்ணு தான் அது. ஸோ இப்போ அது பார்த்ததும் இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா டைட்டன் எக்ஸோடைய கண்ணு இங்கே எல்லாருமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா பெருசாக ஒரு கண்ணு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஊருக்குள்ளே ஒரு பார் இருக்குது. அண்ட் அந்த பாரில் 3 பேருமே போகிறாங்க. பார்த்தா அங்கே டைட்டன் எக்ஸோட ஒரு சின்னதாக ஒரு டிசைன் இருக்குது. அதை நம்ம பில் ஃபோட்டோ எடுக்கிறான். பட் அவனை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பாரில் இருக்கிற ஒருத்தன் அவன் கூட சண்டைக்கு போயிடுறான். ஸோ இப்போ பாரில் இருக்கிற எல்லாருமே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒரு ரீசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இங்கேருந்து எப்படியாவது கிளம்பி திருப்பி போயிடுங்க, இந்த இடம் உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சொன்னதை பேச்சு கேட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கணும். பட் இல்லை, அவங்க அங்கே ஸ்டே பண்ணி அங்கே என்ன தான் விசித்திரமாக இருக்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் கதை வந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொனார்க்குடைய ஷிப்பு வந்து ஸ்கல் ஐலாண்டில் தான் சுற்றிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்டை வந்து அவன் தம்பி கேன் மீட் பண்ணுறான். அவன் சொல்கிறான், நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அப்பா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அவன் சொல்கிறா, எனக்கு வந்து இப்போ எப்படியாவது லீயை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே நம்ம பார்த்தா லீயோடைய போர்ஷன்ஸ் பார்க்க கிடைக்கும். அந்த எக்ஸஸோடைய வேர்ல்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாலும் அங்கே மான்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்ற பயம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கேனும் வந்து கேக்கோவை பார்க்குறாங்க. அண்ட் அப்போ வந்து நம்ம கேன் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா மறுபடியும் வந்துட்டாங்கன்ற அந்த ஒரு சந்தோஷம். அண்ட் அப்போ தான் நம்ம கேட் சொல்கிறா, நான் வந்து எப்படியாவது நம்ம லீயை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் அங்கே போவேன், அவளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம கேன் சொல்கிறான், இங்கே இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளால் எந்த ஒரு ரூல்ஸையுமே மீற முடியாது அப்படின்னு. அண்ட் அப்போ தான் நம்ம கேட் சொல்கிறான், நம்ம அப்பா வந்து எந்த ஒரு ரூல்ஸை பற்றியுமே நினச்சதில்லை, அவருக்கு என்ன சரின்னு பட்டதோ அவர் தான் செஞ்சார், ஸோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அண்ட் அப்படியே நம்ம மேவும் பிரெண்டாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பிரெண்டா வந்து இதுக்கு வந்து எல்லாமே பண்ணது வந்து மேயை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மே வந்து ஒரு டேலண்டடான பொண்ணு, அவளுடைய டேலண்ட் வந்து இங்கே நம்ம அபெக்ஸ் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே முடிவு பண்ணி மறுபடியும் ஒரு சின்னதாக போட் எடுத்துக்கிட்டு ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஸ்கல் ஐலாண்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய நண்டுலாம் அவங்கள சாப்பாடுறதுக்காக, அதாவது அவங்கள வேட்டையாடுறதுக்காக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க அங்கேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம லீயை காப்பாற்றுவாங்கன்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, இப்போ இந்த ஐலாண்டில் வெறும் நண்டு மட்டும்தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை, அங்கே வந்து பறவை மாதிரி இன்னும் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது வந்து எலக்ட்ரிக் ஷாக்ஸ்லாம் கொடுக்குது. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் மெர்சலாவது, இன்னும் பயமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் விசித்திரமான நிறைய ட்ராகன்ஸு, நிறைய மான்ஸ்டர்ஸு அவங்களுக்கு அங்கே பார்க்கறது கிடைக்கிது. அண்ட் அப்படியே மறுபடியும் பாஸ்டோடைய கதை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அங்கே நம்ம கேக்கோ, டிம்மு அண்ட் நம்மளுடைய லீ வந்து அங்கே ஒரு பாரில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராயிங்கில் அவங்க அந்த டைட்டன் எக்ஸோடைய ட்ராயிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரீசர்ச் படியும் சரி அண்ட் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரியுது, இந்த மான்ஸ்டர் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பார் டெண்டர் பார்க்கறதுக்கு சுமாரான ஒரு பொண்ணு. பட் அவள் வந்து நம்ம பில்லை டான்ஸுக்கு கூப்பிடுறான். ஸோ அப்போ அவன் போய் அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறான். அண்ட் அப்படியே நம்ம லீயும் கேக்கோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ அங்கே தான் தெரியுது லீயும் வந்து கேக்கோவை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேக்கோவுக்கு வந்து லீயை கழட்டி விட்டுட்டு அவன் கூடயோ இல்லை அவனை கழட்டி விட்டுட்டு லீ கூடயோ 2 பேருடைய சிங்கிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவளுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. அப்படியே கதை வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருது. நம்ம ஸ்கல் ஐலாண்டுக்கு போன டீம் இருக்குல்ல, அவங்க வந்து காங்கை பார்க்குறாங்க. நம்ம காங்கு செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே அவன் கையை தூக்கி பக்கத்தில் போடும்போது இவங்களுடைய உயிர் தப்பிச்சா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவன் கை மட்டும் தவிர யார் மேலேயாவது பட்டுருந்துச்சு, அங்கேயே ஆள் காலி. அண்ட் அப்படியே நம்ம கேக்கோ வந்து தெளிஞ்சு இங்கே நம்ம டீம் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அண்ட் அவன் வந்து இங்கே மொனாக்கில் இன்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு, நாங்கள் புதுசாக டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் நம்ம வந்து எப்படியாவது நம்ம காங் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரணும், எங்களுடைய டெக்னாலஜி என்னன்றதை எல்லாமே வந்து கேக்கோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அண்ட் அப்படியே நம்ம பிரெண்டா வந்து ஆல்ரெடி ஸ்கல் ஐலாண்டில் நடந்த ஃபோட்டேஜஸ் இருக்குல்ல, அங்கே பெருசாக ப்ராப்ளம் வந்துச்சு, நம்ம காங் ரொம்ப கோவமாயிட்டான், அதை எல்லா ஃபோட்டேஜுமே காட்டு. இப்போ அந்த ஃபோட்டேஜ் பார்க்கும்போது தான் அவங்க எல்லாருக்குமே தெரியுது நம்ம காங் வந்து ஏன் அவ்வளோ கோவமாக இருந்தான்னு. ஏன்னா டைட்டன் எக்ஸோடைய ஒரு சின்ன பார்ட் வந்து அவங்களுக்கு அந்த பழைய ஃபோட்டேஜில் பார்க்கறதுக்கு கிடைக்கிது. அண்ட் அப்படியே மறுபடியும் கதை ஷிஃப்ட் ஆகுது பாஸ்ட்டில் நம்ம பில் வந்து அந்த பார் டெண்டரோட ஆடிட்டு இருக்கும்போது அவளுடைய டேட்டூ காட்டுறான். நீ இங்கே வந்திருக்கிறது இதுக்காக தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நீ ஏன் தேடி வந்துட்டுருக்கேன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம பில் வந்து ஒரு புது ஸ்டோரி சொல்கிறான். நான் வந்து பல வருஷத்துக்கு முந்தைய என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த மான்ஸ்டர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையுமே அழிச்சிடுச்சு அண்ட் நான் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதையை சொல்கிறான். இப்போ அவன் கதையை கேட்டு அந்த பார் டெண்டருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறான். ஏன்னா இங்கே இருக்கிற யாருமே அந்த மான்ஸ்டரை பற்றி எந்த ஒரு விவரமே உனக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மான்ஸ்டரோட பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அதை கேட்டதுமே நம்ம ஃபில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அண்ட் அப்படியே நீங்கள் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் டீமோடைய ஸ்கல் ஐலாண்டுக்கு போனான்ல, அவன் அங்கே வந்து அந்த மெஷின்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கான். அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம கைகோ டென்னுக்கு அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது நம்ம ஹீரோ வந்து அவன் குழந்தைங்களோட போயிருக்கான் நம்ம எபெக்ஸ் முண்டியோடைய வழியை ஓப்பன் பண்ணுறதுக்கு. டைட்டன் எக்ஸ் வெளியே வந்துட்டா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கேனையும் மேட்டையும் உள்ளே அனுப்புகிறான் அவன் பவர் சோர்ஸை ஆன் பண்ணுறதுக்காக. ஏன்னா மெஷினை ஆன் பண்ணுறதுக்கு பவர் சோர்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் அப்படியே மேலே நம்ம கேட் வந்து ஹீரோ கூட இந்த மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ வந்து நம்ம கேட் கேட்குறா, எங்கள் அப்பா வந்து ஏன் எங்கள் கூட இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா மேலே மொனாக்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கேனோட அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் நாள் ஆக ஆக அவன் வந்து மொனார்க்கோடைய வேலைக்காக அவன் அமெரிக்கா வந்துட்டான். ஸோ அமெரிக்காவில் வந்ததுக்கப்புறம் அவன் கேட்டோடைய அம்மாவை பார்த்தான். அண்ட் அங்கே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரியலாக நடந்துச்சு. ஸோ அப்போ கேட் கேட்குறா, இது வந்து நியாயமா, இது வந்து சரியா, இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஸோ இது எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். அண்ட் நம்ம கேனும் மேவும் அங்கே பவர் சோர்ஸை ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ பவர் சோர்ஸை ஆன் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த மான்ஸ்டர்ஸோடைய அட்டாக்லேருந்து அவங்க எப்படியாவது தப்பிச்சு அங்கேருந்து வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்ததுமே மறுபடியும் வந்து நம்ம லீயை
பார்க்குறோம். லீயை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நம்ம லீயை பார்த்துருது. ஸோ இப்போ அவன் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்ற ஒரு சஸ்பென்ஸான விஷயம் தான் அங்கே ஓடிட்டுருக்கு. அண்ட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல் ஐலாண்டில் நம்ம டீம் வந்து அந்த மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது, இதை நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அந்த டைட்டன் எக்ஸ் வெளியே வந்துட்டால் ரொம்பவே அதிகமாக ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொனார்க்குடைய ஹெலிகாப்டர் வருது அவங்கள எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. பட் கேட்டை அவன் ஒரு நிமிஷம் யோசிக்க சொல்கிறான். பட் கேட் சொல்கிறான், நான் இங்கேருந்து நம்ம லீயை கூப்பிடாம எங்கேயுமே போக மாட்டேன், எப்படியாவது அவனை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். பாஸ்ட்டில் அந்த பார்டெண்டர் வந்து அந்த மான்ஸ்டருடைய இடத்த எல்லாத்தையும் காட்டுறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த மான்ஸ்டருடைய இடத்துல அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே விசித்திரமாக இருந்துச்சு அண்ட் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அண்ட் அப்படியே கதை பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் மூவ் ஆகுது. ஸோ ப்ரெசென்ட்டில் கைகோ அவங்க டீம்லாம் வந்து அங்கே கேட்டு அண்டு நம்ம ஹீரோலாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மறுபடியும் போகலாம் வாங்க, அதை ஸ்டார்ட் பண்ண வேணாம், அதை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவுமே ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவள் எல்லாத்தையும் சொல்கிறான். பட் நம்ம கேட்டுக்கு வந்து நம்ம லியோடைய ஞாபகம் வருது. ஏன்னா அவன் வந்து பாஸ்ட்டில் அந்த எபெக்ஸ் முண்டிக்குள்ளே போகிறதுக்கு வந்து அவள் வந்து கேட்டை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே முயற்சி பண்ணுவான். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கேட்டு வந்து நம்ம லீயை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த எபெக்ஸ் முண்டியோடைய வழி இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணதுமே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லீ வந்து எப்படியாவது அங்கே இருக்கிற ஸ்பேஸ் மெஷின்ஸு அது எல்லாத்தையும் வச்சு அவன் அங்கேருந்து வெளியே வர்றான். வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சீன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லீ வந்து அந்த எபெக்ஸ் முண்டியிலேருந்து வெளியே வரும்போதே நம்ம டைட்டன் எக்ஸும் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த டைட்டன் எக்ஸ் மான்ஸ்டரும் வெளியே வர்றதை நம்ம லீ பார்க்குறான். அண்ட் அவன் மேலேயும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவன்கிட்ட இருக்கிற அந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ணி அவன் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த மெஷின்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது வந்து லீயை சாகடிக்க ட்ரை பண்ணுது. பட் அவன் அந்த மெஷின்குள்ளே இருக்கிற அந்த மான்ஸ்டரையும் சாவடிக்கிறான். அண்ட் நம்ம டைட்டன் எக்ஸ் கூட சேர்ந்து அவனும் எப்படியாவது நம்ம அர்த்துக்குள்ளே வந்துடுறான். ஸோ இப்போ இந்த அர்த்துக்குள்ளே வரும்போது நம்ம டைட்டன் எக்ஸு நெட்டை சாவடிச்சிருது. அண்ட் அப்படியே நம்ம காங் பார்த்தீங்கன்னா அவனும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான். ஏன்னா டைட்டன் எக்ஸு வந்து அவன் கண்ணு முன்னாடியே போயிடுச்சு. ஏன்னா டைட்டன் எக்ஸ் வந்து அந்த எபெக்ஸ் முண்டிலேருந்து வெளியே வந்துருச்சு. சரி இப்போ அதை அழிக்கலான்னு பார்த்தா அது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. சரி இப்போ அது அங்கேருந்து எஸ்கேப் ஆனது ஆச்சு. கேட்டு அவங்க டீம் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம காங் வந்து எவ்வளோ கோவமாக இருக்கா மறுபடியும் சொல்லிட்டு. ஸோ நம்ம காங் கோவப்படுறதுக்கு மெயின் காரணமே இவங்களா தான் இருக்காங்க. ஒரு தடவையும் இவங்களும் போய் அந்த ரூட்டை திறந்து விட்டுறாங்க. அண்ட் அங்கேருந்து டைட்டன் எக்ஸ் வெளியே வந்துடுது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படியாவது சால்வ் பண்ணுறதுக்கு செகண்ட் எபிசோடில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.